இடைத்தேர்தல்கள் கோர்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கும்னு சொன்னா நான் தெளிவா சொல்றேன். இடைத்தேர்தல்ங்கிறது ரெட்டேலை வெர்சஸ் விசில் தான். ரெட்டேலை ஜெயித்த மூணாவது தலைவரான எடப்பாடி பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், கரூர், அம்பாசமுத்திரம், விராலிமலை போன்ற 6 தொகுதிகளிலையும் முதல் தலைவரா திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் இந்த 6 கட்சிகளும் அப்படியே விஜய் கூட கூட்டணியா வந்து விஜய்க்கு ஆதரவா. வணக்கம். இடைத்தேர்தல்கள் வந்து கோர்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வரும். எப்படி இருக்கும்னு சொன்னா நான் தெளிவா சொல்றேன். இடைத்தேர்தல்ங்கிறது ரெட்டேலை வெர்சஸ் விசில் தான். ஏன்னா ரெட்டேலை ஜெயித்த தொகுதி ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஸ்டாலின் தான் 2வது பெரிய தலைவர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. திமுக தான் 2வது பெரிய கட்சி, ஸ்டாலின் தான் 2வது பெரிய தலைவர். அதுதான் யதார்த்த உண்மை. ஆனா ஸ்டாலின் 2வது பெரிய தலைவராட்டு எமர்ஜ் ஆகும் போதே இந்த தொகுதிகளில் முதல் தலைவரா எடப்பாடி நின்றுட்டார். அதுதான் இங்க மேட்ரு. 3வது தலைவரான எடப்பாடி இந்த பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், கரூர், அம்பாசமுத்திரம், விராலிமலை போன்ற 6 தொகுதிகளிலையும் முதல் தலைவராக எடப்பாடி சிஎம்ங்கிறதுக்கான வாக்குகள் வந்து குவிஞ்சிட்டு. அதில் நான் இந்த 2 பேருக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். இவர் அம்பாசமுத்திரம் எசகி சுப்பையா சகோதரர், அவருக்கு மறவர் சமூகம் எல்லா சமூகங்கள்ட்டையும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவரை நம்ம மதிக்கிறோம். அதே மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர் கள்ளர் ஊராளி கவுண்டர் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. கள்ளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். ஊராளி கவுண்டர்கள்ட்டையும் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு வந்து விராலிமலையில் பெரிய அளவில் இருக்குது. இந்த 2 தொகுதி தவிர்த்து மற்ற 4 தொகுதியில் வந்து எடப்பாடி முதல்வர்னு விழுந்து தான் அது முதலிடத்துக்கு எடப்பாடி வந்திருக்கிறாரு. இதில் விஜய்க்கு அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் விஜயை வந்து 35 விழுக்காடு வாக்கெடுத்த பிறகு அவருக்குள்ள ப்ளஸ்களையும் நம்ம பார்த்து தான் நம்ம கணக்கிடுறோம். அதிகார பலம் அவருக்கு ஒரு ப்ளஸ். திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் இந்த 6 கட்சிகளும் அப்படியே விஜய் கூட கூட்டணியாக வந்து விஜய்க்கு ஆதரவாக இந்த டீலிமிட்டேஷன்லாம் நிற்கிறது, கூட்டணியாக நிற்பாங்கங்கிறத உறுதிப்படுத்துது. அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதிகாரத்துக்குள்ளே வெளியே இருந்து ஆதரவுங்கிற இதுக்குள்ளே இருக்கிறாங்க போது அவங்க கூட்டணியாக நிற்பாங்க. அப்போ விஜய் இந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு பொது தேர்தலில் எடுத்ததை விட அதிக வாக்கு தாவேக்கா வந்துடுறாங்க. அடுத்த கட்டம் அதிகாரம் திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற 6 கூட்டணி கட்சிகள். அடுத்த கட்டம் செல்வாக்கான தலைவர்கள் எசகி சுப்பையா, விராலிமலை விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அந்த அளவுக்கு நான் கொடுக்கல, உறுதியாக கொடுக்கல. பட் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல தயாரில்லை. அதே மாதிரி மரகதம் குமாரவேல் அவங்க அட்டவணை பிரிவு சகோதரிங்கிறனால 2 தடவை ஜெயித்த பிறகும் அவருக்கு நான் ஒன்றும் மதிப்பு கொடுக்கலன்னா நீ என்ன தீண்டாமை கடைப்பிடிக்கிறியா, ஜாதியை எதிர்பார்க்குறியாங்கிற கேள்வி என்கிட்ட வரும். கண்டிப்பாக மரகதம் குமாரவேல் சகோதரி 2 தடவை அதிமுக தோக்கும் போதே ஜெயித்ததுனால அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பேக்கிங் இருக்கத்தான் செய்யும். அதை நான் இல்லைன்னு நான் மறுத்து பேச மாட்டேன். அதே வேளையில் மற்ற தொகுதிகள் எல்லாமே எடுத்து பார்த்தா கூட அந்த கேண்டிடேட்ஸ் வந்து தாவேக்கா பக்கம் வந்தது தாவேக்காவுக்கு கூடுதல் ப்ளஸ் தான். இப்போ பிரச்சனைங்க என்ன வரும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவாங்க. என் கணிப்பு கண்டிப்பாக அவங்க இதை பற்றி முடிவெடுக்கல, தேர்தல்னு வரல, கோர்ட்டில் அதெல்லாம் இருக்குது. என் கணிப்பு விலகுவாங்கங்கிறது என் கணிப்பாக நான் கணிக்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 1977 சிட்டியில் 13 சீட்டு ஜெயித்தாங்க, தஞ்சாவூரில் அதிக சீட்டு ஜெயித்தாங்க, வன்னியர் பெல்ட்டில் 50-50 ஆனால் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டத்திலையும் பல தொகுதிகளில் 3வது 4வது போனாங்க. நீங்கள் முதுகுளத்தூர் 77 எடுத்து பாருங்கள். கலைஞர் எவ்வளவு முக்குளத்தூர் சமூகத்தின் ஆதரவில் பயங்கரமாக 69, 71 நின்னவருக்கு முதுகுளத்தூரில் என்ன ஓட்டு 77 கிடச்சிருக்குன்னு எடுத்து பாருங்கள். கலைஞருக்கு வந்து உசிலம்பட்டியில் என்ன ஓட்டு கிடச்சிருக்குன்னு எடுத்து பாருங்கள். 77 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை எடுத்து பாருங்கள். எந்த கலைஞருக்கு சென்னையில் 14க்கு 13 ஜெயித்த கலைஞருக்கு, தஞ்சாவூரில் மெஜாரிட்டி ஜெயித்த கலைஞர் தலைமைக்கு அந்த வாக்கு தான் கிடச்சிருக்குது. இப்பவும் அதே கான்செப்டில் தான் நம்ம பார்க்கணும். ஒருக்கா கலைஞர் வந்து 4 இடைத்தேர்தலை சந்திச்சார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸும் எம்ஜிஆரும் கூட்டணி, கட்சியும் 3வது கட்சியும் கூட்டணி. அன்னைக்கு நான் தான் முதலிடம் எம்ஜிஆரோட செல்வாக்குன்னு கலைஞர் நிரூபித்தார். எம்ஜிஆர் தான் எல்லா காலகட்டமும் நம்பர் 1 இருந்தார். அதை நான் மறுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் கலைஞர் நிரூபித்தாருன்னா 2 தொகுதி அடித்தார். அண்ணா நகர் 50 விழுக்காடுக்கு மேலே எடுத்த தொகுதியும் மயிலாடுதுறையும் அடித்து எடுத்தார்.
ஆனால் உப்பிலியாபுரத்தில் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்சது. இப்போ இந்த 6 தொகுதியும் திமுகவுக்கு உப்பிலியாபுரங்கள் தான், உப்பிலியாபுரங்களே தான். இப்போ நீங்கள் விராலிமலை எடுத்துட்டிங்கன்னா 20 விழுக்காடு வாக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தோடய எடுத்திருக்குது. இப்போ அதிகாரம் இல்லை, 6 கட்சிகள் ஓடிட்டாங்க, என்ன வாக்கெடுக்க முடியும்? டெபாசிட்டே ஒரு கேள்விக்குறிங்கிற லெவலில் இடைத்தேர்தல் வந்து விராலிமலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திணறடிச்சிடும். அம்பாசமுத்திரம் 77 திராவிட முன்னேற்ற கழகம் 2வது இடம் வந்து சாதிக்கும் போது அம்பாசமுத்திரத்தில் 4வது இடம். எத்தனாவது இடம்? 4வது இடம். ராஜலிங்க ராஜான்னு ஒரு காங்கிரஸ்காரர் கூட, ஜனதாக்காரர் கூட 3வது இடம் வந்தார். ஃபஸ்ட்டு சொர்ணம் கம்யூனிஸ்ட்டுக்கு அங்கே பேக்கிங் இருக்குது. 2வது ஜனதா, 2வது காங்கிரஸ், 3வது ஜனதா, 4வது திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்தால 89 4 முனை போட்டியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விடவும் செல்வாக்கான தலைவராட்டு கலைஞர் மிளிர்ந்து அதிக சீற்றும் அதிக வாக்கும், அதாவது 77 எம்ஜிஆரோட எடுத்த போது காமராஜ் ஆட்சி அமைப்பு ரவி அருணன் ஒரு நாடார் வந்து அம்பாசமுத்திரத்தில் வெற்றியை பெற்றுட்டார். இது அம்பாசமுத்திரம் நிலைமை. ஸோ இந்த சூழ்நிலையில் அம்பாசமுத்திரத்தில் தாவேகா, எஸ்கியூசிபியா செல்வாக்கு, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல், மதிமுக, சிபிஎம், சிபிஐ, எப்படி திமுக இங்கே வந்து தாவேக்காவை எதிர்கொண்டிருக்கோம், கொண்டு விட முடியும்? விராலிமலையை பேசிட்டேன், அம்பாசமுத்திரம் பேசிட்டேன். அடுத்து பெருந்துறை எப்படி? பெருந்துறையிலையும் 4வது இடம் தான் 1977 ரொம்ப மோசமான ஓட்டு தான் எடுத்தாங்க. 4வது இடம் தான் நினைக்கிறேன், அதை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிடுங்க. 89 கலைஞர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது 3வது இடம் போயிட்டு, 4வது போல 3வது போயிட்டு. அப்போ வந்து 2வது இடம் குனியமுத்தூர் ஒன்றியத்தில் காங்கிரஸுக்கு மூப்பனாருக்கு தான் காமராஜ் ஆட்சி அமைப்புங்கிறதுக்கு அந்த ஒன்றியத்தில் உள்ள நாடார்கள்லாம் முழுமையாக மூப்பனார் தலைமைக்கு வாக்களித்தாங்க. கொங்கு மண்டலத்திலும் பெரிய அளவு நாடார்கள் இருக்காங்க. 89 காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு அந்த ஒன்றியத்தில் வந்து போட்டதில் 2வது இடம் காங்கிரஸ் வந்து, 3வது தான் திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் போச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருந்துறை இடைத்தேர்தலில் வந்து கலைஞர் கண்டஸ்ட் பண்ணலை. அன்னைக்கு பெருந்துறை மட்டும் வந்திருந்தேன்னா திண்டுக்கல் மாதிரி கலைஞருக்கு 2வது இடத்துக்கு அன்னைக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்திருக்கும். அன்னைக்கு மயிலாப்பூர் வந்ததுனால மயிலாப்பூரில் திமுக 2வது இடம் வந்து, பெருந்துறையில் கலைஞர் நிற்கல, இந்திய கம்யூனிஸ்ட் கொடுத்து அண்ணன் வைகோ 2வது வந்தார். ஒரு தொட்டிய நாயக்கர் ஆதரவில் வைகோ கேண்டிடேட் வந்து 2வது வந்தார். அண்ணா திமுக வந்து 3வது போயிட்டு. ஸோ அப்போ பெருந்துறை கோப்புல்ல, அம்பாசமுத்திரம் சிக்கல் இருக்குது, விராலிமலை சிக்கல் இருக்குது. அடுத்து கரூரில் வந்து செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் வந்திருக்கணும், வரலையே. எம்ஆர் விஜயபாஸ்கர் 21 தோத்தவர், எடப்பாடி முதல்வர்னு 26 எமர்ஜ் ஆகி போயிட்டார. அப்போ அங்கேயும் திமுக வந்து செந்தில் பாலாஜி, அசோக்குமார் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால மோசம் போகாதுனாலும் கூட வெற்றி வாய்ப்புங்கிறது அங்கேயும் மதிமுக, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக, ஐயுஎம் எல்லாம் போன பிறகு அதிகாரமெல்லாம் இல்லாத போது வெற்றி வாய்ப்புங்கிறது அங்கேயும் கேள்விக்குறி தான். ஸோ அங்கேயும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிக்கலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. தாராபுரத்தில் எடப்பாடி 40 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். அப்போ தாராபுரத்தில் 40 விழுக்காடு வாக்கு எடுத்தது சத்யபாமா அருந்ததிர சகோதரி. அவங்களுக்கு வந்து எடப்பாடி முதல்வர்னு சொல்லி தான் அவங்க ஜெயித்ததாக எடுத்துக்க முடியும். அவங்கள பொறுத்தளவில் வெற்றி பெற்றவங்க போயிருக்காங்க. மக்கள் தொடர்பு இல்லாதவர்னு நான் முழுமையாக சொல்ல மாட்டேன். பட் அவர் எஸ்கி சுப்பையா, இவர் விராலிமலை விஜயபாஸ்கரோடலாம் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எடப்பாடி ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறார். ஸோ இங்கேயும் திமுகவுக்கு இடியாப்ப சிக்கல் இருக்குது. பெருந்துறை சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். மதுராந்தகத்தில் ஆறுமுகம் செல்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து இந்த பெருந்துறை, கரூர் இதோடெல்லாம் மதுராந்தகம் ஆறுமுகம் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணனால கொஞ்சம் பெட்டர் தான். என்றாலும் திமுக ஆட்சிக்கு வரும்போதே அங்கே அதிமுக தான் வந்திருக்குது, மரகதம் குமாரவேல். திமுக 2வது இடம் வரும்போதும் அங்கே அதிமுக தான் அங்கே வந்திருக்குது. இங்கே மீண்டும் பிசிகாவுக்கு செல்வாக்குள்ள பகுதி. பிசிக இங்கே இல்லாத போது திமுக என்ன ஆகும்? ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை முதல்வத்தூரில் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா ஒரு 500-600 ஓட்டோ கிடைக்கும். அப்படியே புறக்கணிச்சிட்டாரு. சாத்தாங்குளத்தில் கலைஞர் கேண்டிடேட் போடலை. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து
திருப்பத்தூரில் கேண்டிடேட் போடலை. அன்னைக்கு வந்து அவர் தெளிவாக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு ஒரு தத்துவத்தை சொல்லி கேண்டிடேட் போடாமல் ஒதுங்கிக்கிட்டார். ஜெயலலிதா பல தொகுதியில் ஒதுக்குனாங்க. எடப்பாடியார் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் நிற்கல. ஸோ தேர்தலில் இடைத்தேர்தல் நிற்காததும் ஒரு வீகம் தான். அப்படி ஒரு வீகத்தை திமுக எடுக்கக்கூடிய பட்சத்தில் திருச்சியில் திமுக தான் அதிமுக கிட்ட டெபாசிட் இல்லை. திருச்சியில் திமுக தான் அதிமுக கிட்ட டெபாசிட் இல்லை திருச்சி கிழக்கில். ஸோ அப்படி ஒரு வீகத்தை திமுக எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கும். அது பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகத்தில் கடும் போட்டி அதிமுக கொடுக்கும். இதுதான் இடைத்தேர்தலை பற்றி என்னோட பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக என்ன முடிவு எடுக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.